இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பிள்ளையான் கிழக்கின் அரசியலில் மிக முக்கியமானவராகவும் இலங்கையின் கடந்த கால கொடூர பக்கங்களின் மிக மோசமான ஒரு அரசின் கூர்வாளாகவும் செயற்பட்டதாக இன்று வரை அவர் மீதான விமர்சனங்கள் இருந்து வருகிறது. மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் மீண்டும் முற்படுத்தப்பட்டிருப்பது இலங்கையின் அரசியல் தளத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆயுதம் ஏந்திய போராளியாக தொடங்கி மாகாண சபை முதலமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இராஜாங்க அமைச்சராக விளங்கி இன்று மீண்டும் சிறை கதவுகளுக்கு பின்னால் நிற்கும் பிள்ளையானின் கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சர்ச்சைகள் தொடர்பில் அலசி ஆராய வேண்டியது நமது தேவையாகும். சிவநேசதுரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் ஆரம்பத்தில் ஒரு போராளியாக இருந்து மட்டக்களப்பில் ஒரு போராளியாக செயல்பட்டவர். கிழக்கில் ஒரு தளபதியாக பிற்காலங்களில் கருணாவின் பிளவின் பின்பதாக அவர் உருவெடுக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பில் ஏற்பட்ட பிராந்திய இறுதியிலான பிளவின் போது கிழக்கு தளபதி கருணாவுடன் சேர்ந்து, அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரனுடன் பிள்ளையான் வெளியேறினார். இது கிழக்கின் ஆயுத போராட்ட வரலாற்றை தலைகீழாக மாற்றியதுடன் கொடூரமான அரச துணை இராணுவமாக இவர்கள் மாறினார்கள் என்கின்ற கசப்பான வரலாறு தமிழ் மக்களின் வாழ்வியலிலும் போராட்ட வரலாற்றிலும் பின்னி பிணையப்பட்டது. புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்கின்ற அரசியல் மற்றும் ஆயுத குழுவை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆயுதங்கள் மௌனித்துவிட்டு ஜனநாயக பாதைக்குள் திரும்புவதாக அறிவித்த பிள்ளையான் 2008 நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு கிழக்கின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றார். பிள்ளையானின் அரசியல் வளர்ச்சி என்பது வெறும் வாக்கு அரசியலால் மட்டும் கட்டமைக்கப்படவில்லை. அது கடுமையான போர்க்கால சூழல் மற்றும் அரசாங்கத்துடனான கூட்டு ஆகியவற்றின் மூலமே சாத்தியமாக்கப்பட்டது. அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் நெருக்கமான உறவை பேணியதன் மூலம் கிழக்கில் மாற்று அரசியல் சக்தியாக பிள்ளையான் உருவெடுத்தார். அபிவிருத்தி பணிகள் ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் டிஎம்பிபி மீது சுமத்தப்பட்டது. பிள்ளையானின் அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முறையாக அமைந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கு. 2015 இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் இருந்து கொண்டே மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது பிள்ளையானின் அரசியல் செல்வாக்கு அதிகப்படியாக இருந்ததற்கான சாட்சியத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த அரசியல் செல்வாக்கு எப்படியானது என்ற கேள்வியை சில சந்தர்ப்பங்களில் கேட்க வைக்கிறது. உண்மையில் ராஜபக்சக்களின் மீள் வருகையின் பின்னர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து வந்த அரசாங்கத்தில் அவர் இராஜாங்க அமைச்சராக பதவியேற்று மட்டக்களப்பில் தனது அதிகாரத்தை மீண்டும் நிலைப்படுத்திக் கொண்டார். 2023 ஆண்டில் பிரிட்டனின் சேனல் 2 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படம் பிள்ளையானின் அரசியல் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு இடியை இறக்கியது. பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் இலங்கையின் உளவுத்துறைக்கும் தற்கொலை குண்டுதாரிகளுக்கும் இடையில் பிள்ளையான் மூலமான தொடர்புகள் பேணப்பட்டதாக அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எனினும் பிள்ளையான் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்ததுடன் இது தன் மீதான அரசியல் பழிவாங்கல் எனவும் குறிப்பிட்டார். தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிள்ளையான் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றவை இலங்கையின் தற்போதைய அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடு என்று கருதுகிறார்கள். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 6 முக்கிய குற்றச்சாட்டுகள் மிகவும்
பகிரங்கப்படுத்தப்படாவிட்டாலும் அவை கடந்த கால வன்முறைகள், நிதி மோசடிகள் அல்லது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான புதிய விசாரணையின் பின்னணியாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. குறிப்பாக பேராசிரியர் ரவீந்திரநாத்தினுடைய கடத்தல் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்ட இவர் கல்லடி பகுதியில் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் கொல்லப்பட்டது, பிள்ளையாடினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் உட்கட்சி மோதலினால் கொல்லப்பட்டது, இப்படி பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகளின் மூலமாக இவர் இந்த கொலை குற்றங்களுக்காக கடந்த 14 நாட்களுக்கு முன்பதாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இன்றைய நீதிமன்ற முன்னிலைப்படுத்தல் கிழக்கின் அரசியல் சமன்பாடுகளை மீண்டும் மாற்றியமைக்கப் போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு காலத்தில் கிழக்கின் மிக மோசமான தலைவிதியை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்த சிவநேசதுரை சந்திரகாந்தன் இன்று மீண்டும் நீதிமன்ற கூண்டில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த முறை அவர் மீதான இந்த 6 குற்றச்சாட்டுகளும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தீவிரமும் அவரை அரசியல் ரீதியாக இந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்பது நீதிமன்றத்தின் அடுத்த நகர்வுகளிலேயே தங்கியுள்ளது. பிள்ளையானை பொறுத்தவரை மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக நிலவிய துப்பாக்கி கலாச்சாரத்தின் முக்கிய முகமாக பிள்ளையான் பார்க்கப்படுகிறார். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பிறகு மாற்று அரசியல் கருத்துக்களை கொண்ட தமிழ் தலைவர்களையும் சிந்தனையாளர்களையும் திட்டமிட்டு ஒழிக்கும் நடவடிக்கையில் பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு ஈடுபட்டதாக பல குற்றச்சாட்டுகள் உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான ஜோசப் பெரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது மட்டக்களப்பு தேவாலயத்திற்குள் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த அதிர்ச்சி தரும் கொலையின் பின்னணியில் பிள்ளையானே சூத்திரதாரியாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரிலேயே அவர் 2015 கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கிழக்கில் தனக்கு எதிராகவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அல்லது அரசுக்கு எதிராக செயற்படுகின்ற அல்லது மக்களின் பக்கமாக உண்மைகளை சொல்லுகின்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பிள்ளையானின் குழுவினரால் அச்சுறுத்தப்பட்டனர், படுகொலை செய்யப்பட்டனர். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போர்க்கால உளவுத்துறையுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய பிள்ளையான் குழுவினர் கிழக்கில் ஒரு கொடூரமான நிழல் அரசாங்கத்தை நடத்தினார்கள். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் வர்த்தகர்கள், செல்வந்தர்கள் மற்றும் இளைஞர்கள் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட சம்பவங்களில் TMBP அமைப்புக்கு நேரடி தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டது. கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்களிடம் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கப்பமாக கூறப்பட்டன. பணம் கொடுக்க தவறியவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு அவர்களின் உடல்கள் காடுகளிலோ அல்லது கடலிலோ வீசப்பட்ட கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டது. பிள்ளையான் மற்றும் கருணா தலைமையிலான குழுவினர் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் தமக்கென ஒரு புதிய ஆயுதப்படையை உருவாக்க முயன்றனர். இதற்காக கிழக்கில் இருந்த ஏழை தமிழ் குடும்பங்களின் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக வீடுகளில் இருந்தும் பள்ளிகளில் இருந்தும் கடத்திச் செல்லப்பட்டு ஆயுத பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிள்ளையான் குழுவின் இந்த சிறுவர் ஆட்சேர்ப்பு கொடூரத்தை யுத்த குற்றம் என பகிரங்கமாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிட்டன. அதே நேரம் பிள்ளையானின் கொடூர முகம் வெறும் கிழக்கு மாகாணத்தோடு மட்டும் சுருங்கவில்லை, அது முழு நாட்டையும் உலுக்கிய ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் வரை நீளுகிறது என்பதனை 2023 பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி ஆவணப்படம் அம்பலப்படுத்தியது. பிள்ளையானின் மிக நெருங்கிய உதவியாளராக இருந்த அசாத் மௌலானா ஆதாரபூர்வமாக வழங்கிய வாக்குமூலத்தில் இலங்கை உளவுத்துறைக்கும் சஹ்ரான் ஹாசிமின் தற்கொலை குண்டுதாரிகளுக்கும் இடையில் ரகசிய சந்திப்புகளை ஒருங்கிணைத்து கொடுத்ததே பிள்ளையான் தான் என குறிப்பிடுகிறார். ஒரு நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ராஜபக்சக்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிர்களை பலி கொடுக்கவும் பிள்ளையான் துணிதார் என்ற இந்த குற்றச்சாட்டு அவரது கொடூரத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. அரசியல் அதிகாரம், அமைச்சு பதவி, பணபலம் ஆகியவற்றை கொண்டு இத்தனை காலம் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வந்த பிள்ளையானின் கடந்த கால கொடூரங்கள் இன்று மீண்டும் அவரை சிறைக்கதவுகளுக்கு பின்னால் தள்ளியுள்ளது. பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கிழக்கிலங்கை தமிழ் குடும்பங்களின் கண்ணீரும் நீதிக்கான போராட்டமும் இன்று நீதிமன்ற கூண்டில் நிற்கும் பிள்ளையானின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது.